மக்களே, யாரெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கல, எடுத்து பூசுங்க சாம்பலை. பக்கெட் நிறைய சாம்பல் எடுத்துகிட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது யார் தெரியுமா? இவளை, இந்த அத்தி மரத்தை. பழங்கள் வந்து கூட்டமாக இருக்கிறனால அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி படிஞ்சிருக்கு பழங்கள் மேலே. சரி, பழங்கள் மேலே சாம்பல் தெளிக்கலாமா கூடாதா? தாராளமாக தெளிக்கலாம். ஆனால் 1 டே மட்டும்தான் அவங்க மேலே இருக்கணும், சரிங்களா? அடுத்த நாளே வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதை காலி பண்ணி விட்டுறணும். மழை காலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு வாஷ் அவுட் ஆயிரும். பட் இந்த மாதிரி மழை இல்லாத சீசனில் 1 டே மட்டும் பழங்கள் மேலே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணி விட்டுருங்க. மண்ணில் கொடுக்கும்போது மண்ணோட பிஹெச் லெவலை வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா சாம்பல் வந்து மண்ணில் கொடுக்கும்போது பிஹெச் லெவலை ஜாஸ்தி பண்ணி விட்ரும். எதுக்கும் நீங்கள் ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சாம்பலை வந்து மண்ணில் கொடுங்க. பழமரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சாம்பல் 3 months ஒன்ஸ் கொடுத்தா தான் அந்த பொட்டாசியம் இருக்கிறதுக்கு பழங்கள் வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இதெல்லாம் வெண் நாவல், எப்படா பழங்கள் வரும்னு காத்துட்ருக்குறேன். ஹாப்பி கார்டனிங்.